கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதத்தின் முதலாம் வாரத்தில் உங்களுக்கு கர்த்தருடைய செய்தி கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வருடத்தில் 11 மாதங்கள் நம்மை தேவன் கண்ணின் மணி போல காத்து நடத்தி வந்தார். இம்மட்டும் காத்த தேவனுடைய கிருபை எஞ்சியுள்ள வாரங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. இந்த டிசம்பர் மாதம் ஒரு மாறுதலின் மாதமாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாளாகாமல் தலையாவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 11 மாதங்களாக எங்களை கண்ணீர் மணி போல காத்து நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த 11 மாதங்களிலும் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள், எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ காரியங்கள் இருந்த பொழுதும் கர்த்தர் எங்களை எல்லாவற்றிலும் பாதுகாத்து, ஆண்டவரை வியாதி, பலவீனம், சுகவீனம் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து மீட்டெடுத்து எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை காத்து கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவரை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஸ்டாலின் செய்தி ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த மாதம், இந்த வாரத்துக்கான செய்தியின் தலைப்பு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜனவரி மாதம் நாம் தொடங்கின பொழுது தேவன் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று வாக்கு பண்ணினார். ஆனாலும் கூட சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சந்தித்து, இழப்புகள், தோல்விகள் என்று எல்லாவற்றையும் சந்தித்து வந்திருக்கலாம். சில சமயம் மன இலக்கரித்து போயிருக்கலாம், விசுவாசம் குன்றி போயிருக்கலாம். சில காரியங்கள் நடக்காதபடியினாலே அது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதை அதிகம் பாதித்திருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமாய் முடியும். கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்தை ஒரு பெரிய மாற்றமாய் கர்த்தர் முடிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எஸ்தர் புஸ்தகம் அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, அகாஸ்வேர ராஜாவின் காலத்தில் ஒரு ராஜ வம்சத்துக்கு ஒரு பெண் தேவைப்படுகிறாள். அகாஸ்வேர ராஜாவுக்கு மனைவியாக, அந்த தேசத்தின் ராணியாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஆட்களை எல்லாம் கூட்டி சேர்க்கும் பொழுது எஸ்தரையும் உள்ளே மொர்தெகாயுடைய தத்தெடுத்து கொண்ட சிறிய தகப்பன் அந்த இடத்துல உள்ளே அனுப்புகிறான். அவளும் எந்தவித காரியமும் சொல்லாமல் உள்ளே போய் தன்னை ராணியாகிற வரைக்கும் அங்கே இருக்கிறாள். இந்த சூழ்நிலையில் இந்த மொர்தெகாய் அரண்மனையின் முற்றத்திலே ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான். அவ்வளோதான். அந்த இடத்துல அவன் இருக்கும் பொழுது அங்கே ஆமான் என்று சொல்லுகிறதான ஒரு மனுஷன், ராஜாவினுடைய காரியதரிசியாக இருக்கக்கூடியவன், அவன் தினத்தோறும் அங்கேயும் இங்கேயும் போய் வரும் பொழுது எல்லாரும் அவனை வணங்கும் பொழுது இந்த மொர்தெகாய் மாத்திரம் ஆமானை வணங்குவதே இல்லை. கர்த்தருடைய வேதத்தின்படி தங்களுடைய எல்லா வணக்கங்களும் எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு மாத்திரம்தான், மனுஷர்களுக்கு அல்ல. ஆக அந்த கர்த்தரை மாத்திரம் வணங்குகிறவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். ஆக இந்த மொர்தெகாய் அந்த அடிப்படையில் எந்த மனுஷனையும் வணங்குவது கிடையாது. ஆனால் அத்தனை பேர் வணங்கும் பொழுது
இந்த ஆமான் மாத்திரம், இந்த மொர்தெகாய் மாத்திரம் நம்மை வணங்கவில்லை என்று சொல்லி ஆமானுக்குள்ள மிக பெரிதான ஒரு எரிச்சல், ஒரு கோபம் எல்லாமே அவனுக்குள் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஆமான், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற மொர்தெகாய் எதை குறித்தும் கவலைப்படவே இல்லை. இந்த ஆமானன் பொறுத்தவரையில் மொர்தெகாயின் காரியம் மிக 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 பாதிப்பை கொடுக்க ஆரம்பித்தது. தன் வீட்டில் தன் மனைவி தன் நண்பர்களோடு அவன் பேசும் பொழுது இந்த மொர்தெகாயை கொலை செய்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். அவனுடைய வீட்டில் ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இந்த தூக்கு மரத்தில் மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும், தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். இந்த எல்லா காரியங்களும் செய்யும் பொழுது இவன் ஒருவனை மாத்திரம் அப்படி செய்தால் அது வேறு மாதிரியாக இருக்கும். ஆக இவனுடைய குலத்தையே, இவனுடைய கோத்திரத்தை, இவன் ஜனங்களையே முழுவதுமாக எல்லாம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய அகாஸ் ராஜாவினுடைய கையின் கீழ் அடங்கி ஆளுகை செய்யக்கூடிய எல்லா நாட்டினருக்கும் தகவல் அனுப்பி இவன் இனத்தையே அழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். அப்படி முடிவெடுத்தது ஒரு நிலைப்பாடு. ஆனாலும் அந்த இடத்துல மொர்தெகாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாக எஸ்தர் ராஜகுமாரனிடத்தில் தகவலை தெரிவித்து எஸ்தரை விட்டு ராஜாவிடத்தில் பேச சொல்லுகிறான். அப்பொழுது எஸ்தர் அந்த ராஜாவிடத்தில் பேசும் பொழுது ஆமானை குறித்து அங்கே சொல்லுகிறாள். ஆமான் தன்னுடைய இனத்துக்கு விரோதமாக அவன் செயல்பட்டதை சொல்லுகிறார். உடனடியாக ராஜா சொல்லுகிறான், இந்த முத்திரை மோதிரம், நீ என்ன காரியங்களை உன் மனதில் விரும்புகிறாயோ அதை நீ செய்து கொள். ஆமானின் வீட்டை நான் உனக்கு தருகிறேன். அதாவது அவனுடைய எல்லா காரியங்களையும் நீ உங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறார். ஆக அந்த எந்த மரத்திலே மொர்தெகாயை போட வேண்டும் என்று ஆமான் நினைத்தானோ அந்த மரத்திலே ஆமானே தூக்கில் போடப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கலாம், நடந்திருக்கலாம். சில மனிதர்களாக அவர்களால் நடந்திருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். நீங்கள் ஆமானையே குறித்து பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து தங்கள் வாழ்க்கை பிரகாசமாக்கி கொண்டார்கள். அவங்க யார் யார் கர்த்தரை நோக்கி பார்த்தார்களோ அவருடைய முகங்கள் கொஞ்சம் கூட வைக்கப்பட்டு போகவே கிடையாது. அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். இங்கே நாம் பார்க்கிற காரியத்தை பார்க்கிறோம். எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், அந்த இடத்துல 1 முதல் 4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அன்றைய தினம் அகாஸ்வர் ராஜா யூதரின் சத்ருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தார். ராஜா அரண்மனையின் கையில் வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். ஆமான் இருக்கிற இடத்துல இப்போ மொர்தெகாய் வந்திருக்கிறார். அதுதான் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த பதவியை வைத்து எப்படி தவறாக அவன் பயன்படுத்தினானோ அப்பொழுது தேவன் அவனை தள்ளுகிறார். தம்முடைய பிள்ளைகளை இங்கே கொண்டு போய் வைத்து அவர்களை தேவன் உயர்த்துகிறார். அந்த இடத்துல எளியவனையும் சிறியவனையும் தேவன் குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் எடுத்து அவர்களை ஒரு பெரிய சந்ததியாக, ஒரு பெரிய கூட்டமாக மாற்றுகிறார். இங்கே பார்க்கிறோம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவள் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனாகிய ஆமானின் தீவனையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று
ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவை நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அமிர்தத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினை எழுதின கட்டளைகள் செல்லாமல் போகும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். அதெல்லாம் எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க வேண்டும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும்? நான் எப்படி அதை பார்க்க முடியும்? ராஜாவிடத்தில் கேட்குறான். உடனே ராஜா அங்கே சொல்லுகிறான், 7ஆம் வசனம் பார்த்தீர்கள். ஏனால் அப்பொழுது அகாஸ்த ராஜாத்தியாக எஸ்தரையும் யோதனாகிய மொர்தெகாயை நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் கைபோட எத்தனித்தபடியால் அவனை மரத்தில் தூக்கி போட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரினால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராரும் கூடாது. ராஜாவினுடைய கையில் உள்ள அந்த முத்திரை மோதிரத்தை கையில் கொடுத்துட்டான். எப்பா, இந்த விடுதலைக்காக நீ என்ன சினிமா செஞ்சுக்க, எந்தெந்த நாட்டுக்கு தகவல் அனுப்பணுமோ அனுப்பு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள எல்லா நாடுகளுக்கு அனுப்பு. அங்கே விரைந்து எல்லாரும் போகிறார்கள். எல்லார் மூலமாகவும் அஞ்சக்காரர் மூலமாக அவருடைய கையில் கொடுத்து அனுப்பப்பட்டது. ராஜாவுடைய நிறுவனம் எழுதப்பட்ட அவனுடைய முத்திரை மோதிரம் வைத்து யூதருக்கு ஒன்று நேரிடக்கூடாது என்று அங்கே இருந்தது. ஆக மொர்தெகாய் நிமித்தம் பொறாமையினால் எரிச்சலினால் ஆமான் யூதர்களுக்கு விரோதமாய் செய்த பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்த தேவன் பெரிய காரியங்களை செய்தார். எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த இடத்துல அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றட்டும், தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதினது. யூதர் தங்கள் பகைஞர் சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. ஆக அது அரண்மனையிலே ராஜாவின் கட்டளையாக அது மொர்தெகாய் வைத்து அந்த இடத்துல அனுப்புகிறார். ஆக இது அஞ்சற்காரர் கையில் கொடுத்து எல்லா நாடுகளுக்கும் அங்கே போகிறது. வேகமாக ஒட்டலங்க மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர்கள் அந்த மிருகங்கள் மூலமாக வேகமாக இப்போ கொடுக்க சொல்கிறார். அப்பொழுது மொர்தெகாய் இள நீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. கண்ணீரினால் கவலையினால் அழுது கொண்டு அங்கே பிழைப்போமா என்ன என்று இந்த நிலையில் இருந்தவர்களுக்கு இந்த செய்தி அவன் ராஜா அப்படி மாறுதலாக செய்தி கொடுத்திருக்கிறான் என்ற அந்த காரியம் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை நாளை போல இருந்தது. சூசான் நகரமே அங்கே ஆர்ப்பரித்து மகிழ்ந்து இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை எதற்கு இந்த நிகழ்வை சொல்லுகிறேன் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், சொந்தக்காரர் மத்தியில், நீங்கள் வசிக்கிற இடத்துல அல்ல எங்கேனாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக யாராவது தீங்கு நினைத்திருந்து சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கலாம், அது இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்ற முடிய பண்ணுவார். நீங்கள் என்னென்ன நன்மையான முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த முடிவை தேவன் அங்கே உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது வரைக்கும் கலங்கி போயிருந்ததான சூசான் நகரம்
அன்றைய தினத்தில் தானே அந்த முத்திரை போடப்பட்ட அந்த நாளில் தானே அந்த இடத்துல காரியம் மாறுதலாக இருந்தது. சூசான் நகரம் அங்கே கலிகூர்ந்தது, மகிழ்ந்திருந்தது என்று பார்க்கிறோம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. 4 காரியங்களை பார்க்கிறோம். வெளிச்சம் உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது, களிப்பு உண்டானது, கனம் உண்டானது. ஆக இவை எல்லாவற்றையும் அங்கே தேவன் கொடுக்கிறார், தேவன் மாற்றி தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அநேகர் தங்களை யூதர்களாக மாற்றிக்கொண்டார்கள் அநேக இடத்துல. ஏன்னா யூதர்களுடைய வாழ்க்கை நிலை தரம் பொழுது உயர்ந்திருக்கிறது. ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்து அந்த இடத்துல எல்லாமே பெரிய மாற்றத்தோடு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த மாதத்தில் இந்த வாரத்திலிருந்து மாறுதலை கட்டளையிடுவார். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லா நிலையிலும் வெளிச்சம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அந்த இடத்துல களிப்பும் அந்த இடத்துல எல்லாமே இருக்கக்கூடியதாக, கனமும் இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களை அசட்டை பண்ணினவர்கள் உங்களை கனம் பண்ணுவார்கள். தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிற தேவன். மனுஷனால் மாற்ற முடியாத எல்லா காரியத்தையும் தேவன் ஒரு நிமிடத்தில், ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அநேகர் உங்கள் வழியில் வந்து சேர்ந்துடுவார்கள். இனிமேலும் இவனை எதிர்த்து நிற்க முடியாது, இவளை எதிர்த்து நிற்க முடியாது, நாம் இவளோடு சமாதானமாய் போய்விடுவோம், இவளோடு ஒருமனமாய் போய்விடுவோம் என்று சொல்லி அங்கே இருந்தார்கள். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, எப்படி ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துக்கும் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் எங்கே செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் அநியாயமாக இருந்ததோ அது எல்லாவற்றையும் தேவன் மாற பண்ணினார். அந்த சூழ்நிலைகளை மாற பண்ணினார். அதனால தான் அவர்களுக்கு அந்த 4 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆக இந்த 4 காரியங்களும் வெகு 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 ஆசீர்வாதமான காரியங்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியமாக மாறுதலாய் முடிந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போல் இந்த டிசம்பர் மாதத்தில் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 7ஆம் தேதி இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். கண்டிப்பாக கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். முதல் காரியம், ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். முதல் காரியம், தீமை நன்மையாக மாறும். தீமை நன்மையாக மாறும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் தீமை செய்ய தான் நினச்சிங்க. ஆனால் கர்த்தரோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி நன்மையாக முடிய பண்ணினார். யார் தெரியுமா? யோசேப்பு. இந்த யோசேப்பு தன் தகப்பனால் அதிகமாக சிநேகம் வைக்கப்பட்டவன், அன்பு வைக்கப்பட்டவன். இவன் சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தை அவன் சொல்லுகிறான். ஒரு முதிர்ச்சி அடைந்தவனாக அல்ல, ஒரு வாலிப பருவமும் எதுவும் கடந்த ஒரு நிலையில் இருக்கிறவன். ஆக இந்த 2 கட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அந்த வயதில் இருக்கிறவன். இதை பேசலாம், இதை பேசக்கூடாது, இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாது என்று அவனுக்கு தெரியாது. ஆகவே அவன் தன் கனவில் கண்டதை, சொப்பனத்தில் கண்டதை அங்கே சொல்லிவிடுகிறான். தகப்பன் முன்னாடி, தன் குடும்பத்தார் முன்னாடி சொல்லிவிடுகிறான். சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் மிகவும் அந்த இடத்துல அவன் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள், கோபம் கொள்ளுகிறார்கள்.
இரண்டாவது முறையும் ஒரு சொப்பனம் கண்டு அங்கே சொல்லுகிறான். அப்பொழுது அவனுடைய தகப்பனே அவனை கடிந்து கொண்டான். நானும் உன் தாய் உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி அவன் அங்கே கடிந்து கொண்டான். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அளவுக்கு தகப்பனால் கூட கண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவன் சொப்பனங்களை அந்த இடத்துல அங்கே சொல்லுகிறான் எல்லார் மத்தியிலும். இவனுடைய பட்டப்பெயர், இவன் சகோதரர்களால் வைக்கப்பட்ட பட்டப்பெயர் என்ன தெரியுமா? இவன் சொப்பனக்காரன் வருகிறான் பார் என்று சொல்லி. இதுக்கிடையில் இவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஆடுகளை எல்லாம் மேய்ப்பதற்காக போயிருப்பார்கள். அவன் தகப்பன் சொல்லுவான், கையில் பலகார பாத்திரத்தை கொடுத்து இதை எடுத்து கொண்டு போய் உன் சகோதரருக்கெல்லாம் கொடுத்து அவருடைய நலத்தை அறிந்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புவான். இவன் கையில் அதை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். போகும்போது தூரத்திலேயே அவனுடைய சகோதரர் பார்க்குறார்கள், ஏதோ சொப்பனக்காரன் வருகிறான் பாருங்கள் என்று சொல்லி அவனை வந்தது முதற்கொண்டு அவனை பிடித்து அவனுடைய ஆடைகளை உரிந்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்குள் போகிறார்கள். கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம். என்னை பொறுத்தவரையில் இந்த காரியத்துக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவன் சகோதரர்களோடு கூட இருந்து அவர்கள் செய்கிற தீமையான காரியங்களை தன் தகப்பனார் இடத்துல போய் அப்படியே சொல்லுவான். கோல் முட்டுதல் என்று சொல்லுகிறது. இந்த காலத்து பாஷையின்படி போட்டு கொடுத்தல் என்று சொல்லி சொல்லுவார்கள் பேச்சு நடையில். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் தகவலை சொல்லுது. அவன் ரொம்ப அதிகமாக அவங்க தகப்பனால் கண்டிக்கப்பட்டார்கள். அதனால் இவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளாரையும் இந்த சொப்பனக்காரனை இன்னைக்கு கொலை செஞ்சிடணும் முடிவெடுத்தாங்க. ஆனாலும் கூட அவருடைய சகோதரர்களை இருந்த ஒருவன் என்ன செய்தான், அவனை கொல்ல வேண்டாம், அவனை வேறு ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய கிணற்றிலே அவனை போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கிணற்றில் அவனை போட்ட பொழுது அவன் அந்த கிணற்றுக்குள் தள்ளப்பட்டான். கிணத்துக்குள்ளார அந்த இடத்துல தண்ணீரில் எவ்வளோ சகதி இருந்திருக்கலாம், அல்லது கற்கள் பாறைகள் இருந்திருக்கலாம், விழுந்து அடிபட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இரத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளோ காரியத்தில் அந்த இடத்துல கீழே தள்ளப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வேத வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 105ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அவர் தேசத்தில் பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். இவங்க சகோதரர்களை அவனை என்ன பண்ணுறாங்க, கேணிலேருந்து எடுத்து அந்த இடத்துல இஸ்மவேல் கையில் விற்று போட்டுறாங்க. அவங்க எகிப்தில் கொண்டு போய் ஒரு அடிமையை விற்றுடுறாங்க. அந்த அடிமையை அவனை விற்கிறாங்க. அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அந்த வீட்டில் இருந்தப்போ அந்த வீட்டு எஜமான் யோசேப்பினால் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறதை உணர்ந்தபடியினால் யோசேப்பின் கையில் எல்லா அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் அவன் கொடுத்திருந்தான். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார். நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அறிக்கையிடுங்கள். முதலாவது ஒரு நாள் காலையில் கண் விழிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாள் காலையிலும் கண் விழிக்கும் போது, இன்றைய நாளில் நான் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலே கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். இந்த நாளிலே என்னை தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று நான் இப்போ சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் கண்டிப்பாக அந்த நாளில் நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக தேவன் மாற்றுவார். தேவன் மற்றவருடைய உலகத்தார் எல்லாருடைய பார்வையிலும் பொறாமைக்குரியவர்களாக, எரிச்சலுக்குரியவர்களாக நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைக்குள் நீங்கள் போயிருந்திருக்கலாம். இவன் அந்த இடத்துல போத்திபார்ன்றவருடைய எகிப்தியனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி இவன் மேல் கண் போட்டு இவனை அந்த இடத்துல தவறு அழைக்கிறாள். அப்படி அழைக்கும் பொழுது அவன் மாட்டேன் என்று சொல்லி தன் மேலங்கியை போட்டு விட்டு அவன் ஓடுகிறான். இவள் அந்த இடத்துல மாற்றி சொல்லி அவன் மேல் பொய் சொல்லி அவனை சிறைச்சாலையில் போடுகிறான்.
போத்திபாரும் எதையும் விசாரிக்கவில்லை. அவன் தன் மனைவி சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டான், அவ்வளோதான். எவ்வளோ ஒரு மோசமான நிலை பாருங்கள் இல்லையா? யோசேப்பை கூப்பிட்டு, என்னடா இவன் இப்படி சொல்கிறாள், நீ என்ன நிச்சயத்தை தப்பு பண்ணியா அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்கலை. இந்த கேட்காம அவனை அதுக்குள்ளே பிடிச்சி ராஜாக்கள் வைக்கக்கூடிய காவலாளிகள் வைக்கக்கூடிய இந்த காவலாளிகள் விஷயத்தில் கையில் கொடுத்துட்டான். அவர்கள் அவனை தூக்கி அந்த இடத்துல சிறைச்சாலையில் போட்டாங்க. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். சிறை விற்கப்பட்டான். ஒரு சிறையாக விற்கப்படுதல் இல்லையா? விலைக்கு விற்கப்பட்டான்னு சொன்னால் பரவாயில்ல, சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை தன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பரை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். சிறைச்சாலையிலிருந்து நேரடியாக ராஜாவுடைய உதவியாளராக போய்விடுகிறான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் போய் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மேலான அந்தஸ்து பறிக்கப்பட்டு முடக்கப்பட்டு தடுக்கப்பட்டு இருக்கிறதா? கவலைப்படாதீங்க. நல்லது. நிச்சயமாக சொல்கிற இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். காரியம் மாறுதலாய் முடியும். இந்த 11 மாதங்களாக இப்படி என்னுடைய வாழ்க்கையில் அலசரிப்பட்டு கொண்டிருக்கேனே, இல்லை 6 மாதமாக 3 மாதமாக இல்லை வருட கணக்கில் இப்படி இருக்கேனே, இத்தனை வருடம் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல. ஆனால் இந்த டிசம்பர் மாதம், இந்த 2025 டிசம்பர் மாதம் நீங்கள் ஆசீர்வாதமாக மாறப்போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறப்போகிறீர்கள். உங்களுக்கு விரோதமாய் தீமையாக அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த மாதத்தில் இந்த 7ஆம் தேதி முதற்கொண்டு தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாறப்பட வல்லவராயிருக்கிறார். நன்மையாக எல்லாவற்றையும் மாற்றுவார். அவர் மாற்றக்கூடியவர், மாற்ற வல்லமை படைத்த தேவனாய் இருக்கிறார். அவனுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டது போல உங்களுடைய சொந்த பந்தங்களால் நீங்கள் பகைக்கப்படலாம். உங்கள் மேல் பொய் குற்றச்சாட்டு சொல்லலாம். உங்கள் மேல் அவதூறு பரப்பலாம். உங்களை குறித்த அவதூறுகளை பரப்பலாம். எல்லா காரியங்களும் செய்யலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் ஒருவர் போதும் உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவதற்கு. தேவன் ஒரு நொடி அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கட்டளையிடுவார். அந்த தீமையெல்லாம் தேவன் நன்மையாக மாற பண்ணுவார். என்ன செஞ்சாங்க? இந்த 11 பேரும் மற்ற சகோதரர்கள் எல்லாரும் கொலை செய்ய வகை தந்தவங்க இப்போ எல்லாம் வந்து யோசேப்போடு கூட ஒன்றாரெல்லாம் வாழ்ந்து வசிக்கிறாங்க. அந்த நிலையில் யாக்கோபு மரித்து போய் விடுகிறான். தகப்பன் மரித்து போனோன்னா இந்த சகோதரங்க பேசுகிற காரியத்தை பார்த்திங்கன்னா தெரியும். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனுடைய கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். ஆதியாகமம் 50:14-15. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். இப்போ அவங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி சொன்னார், நாங்கள் உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ உனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டோம், இந்த எல்லா தீமையான காரியங்களும் செஞ்சிட்டோம், எங்களை நீ மன்னிச்சிக்க. அப்பா சாமுவது சொன்னார்ல, அதனால் நீ இதை மன்னிச்சிக்குவேன்னு நினைக்கிறேன். 17ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். இதுதாங்க கர்த்தருடைய பிள்ளையுடைய சுபாவம்.
நான் சொன்னது பேசுனதெல்லாம் மன்னிச்சிருன்னு சொன்னாலும் அங்கே அழுதுகிற காரியம். நீ என்ன பேசினாலும் மன்னிச்சிக்கிங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய காலம் வரும். எல்லோரும் சொல்லக்கூடிய காலம் வரும். நான் இதுவரைக்கும் சொன்னேன், தேன் கூட்டில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தேன் கூட்டில் கை வச்சா தேனீக்கள் கொட்டிவிடும். அதே போல் நாம் கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் என்கிற அந்த நன்மை என்கிற பாத்திரத்தில் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. தேவன் அந்த இடத்துல அந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். நம்மை தொடுகிறவர்கள் கர்த்தரின் கண்ணின் மணியை தொடுகிறவருக்கு சமானம். நம்மை தொடுகிறவர்கள் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுவதற்கு சமானம். கர்த்தர் கண்மணியைப் போல நம்மை காத்தருள்வாராக. அவர் அந்த இடத்துல காத்தருளை பண்ணினார். யோசிச்சு பாருங்க, இவனை கொலை பண்ணும்போது எப்படி இருந்தாங்க, ஏன் இப்போ என்ன நிலை, எப்படி மாறி பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த நிலைக்கு தேவன் அவர்களை கொண்டு வந்தார். அதே போல் உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லாரையும் தேவன் அந்த நிலைக்கு கொண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார், கொண்டு வருவார். நிச்சயமாக எல்லாரும் வருவார்கள். உங்களுக்கு யார் யார் தீமை செய்ய நினைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் தேவன் உங்களுக்கு நன்மையாக காரியங்களை முடிய பண்ணுவார். இந்த மாத முடிவுக்குள்ளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் நன்மையினால் மென்மேலும் உயர்த்தப்படுவீர்கள். நன்மையினால் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல் காரியம், தீமையை நன்மையாக மாற பண்ணினார். இரண்டாவது காரியம், கசப்பை இனிமையாக மாற்றுகிறார் நம்முடைய தேவன். மாறா என்னும் கசப்பை தேவன் இனிமையாக மாற்றுகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலே பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த ஜனங்க எவ்வளவு அற்புதத்தை தேவன் செஞ்சு அந்த ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தார். இந்த தண்ணீரை ரத்தமாக அவங்களுக்கு மாற பண்ணார். எதிரிகளுடைய தண்ணீரில் எல்லா காரியங்களும் கண்ணார இவங்களை அற்புதங்கள் செஞ்சு அடையாளம் செஞ்சு பார்வனையும் அவனுடைய சேனையை சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடித்து இவங்களுக்கு எல்லா நிலையிலையும் ஆசீர்வாதம் உண்டார். ஆனால் அந்த ஒரு தண்ணி கசப்பாக இருக்காது, சாதாரணமாக சொல்லிட்டு போகிற காரியங்கள். ஆனால் அந்த இடத்துல மோசேக்கு விரோதமாக அந்த இடத்துல முறுமுறுத்தார்கள். இன்றைய நாட்களிலும் கடந்த நாட்களிலும் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்துக்கிறாங்களா? நீங்கள் கத்தட்ட மோசையை போல் கத்தட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை சொல்வாருங்க. தேவன் உங்களுக்கு ஒரு வழி காட்டுவார். கர்த்தர் காட்டுகிற வழியில் நீங்கள் போங்க. அந்த வழி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த கர்த்தர் காட்டுகிற வழியில் போகும்போது நீங்கள் மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள், ஒழிய தாழ்ந்து போக மாட்டீர்கள். மோசேக்கு கர்த்தர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாக தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, தேவன் அங்கே அவர்களை சோதிக்கிறார். அந்த மரத்தை எடுத்து போட்டோன்னு அந்த தண்ணி முழுக்க இனிப்பான சுவையுள்ளதாக மாறியது. அதே போல் சிலுவை என்னும் மரம் நம்முடைய வாழ்க்கையில் அணிந்தவர்களாக நாம் இருப்போம். நம் உள்ளத்தில் அணிந்தவர்களாக இருப்போம். வெளியில் அணிந்து கொண்டு போகிற ஒரு அழகு சாதனம் அல்ல. உள்ளுக்குள் அந்த சிலுவையில் இயேசு எனக்காக சிந்தின இரத்தம், சிலுவையில் இயேசு எனக்காக மரித்தார் என்று அதை நம்ம இருதயத்தில் வச்சு கொள்ளுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிலுவை மரத்தை உள்ள வைங்க. மதுரமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். அந்த சிலுவை தான் அன்றைக்கு நம்மை பாதுகாத்தது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து கடைசியில் அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு அவர் சிலுவையில் அறையுண்டு கொல்லப்பட்டார். அவர் நமக்காக தான் அப்படி செய்தார். மரணம் அவரை அடைக்க முடியாதபடிக்கு உயிரோடு எழுந்தார்.
அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சிலுவை உள்ள மரத்தை உள்ள வைங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்பும் கடந்து போகும், எல்லா துன்பங்களும் கடந்து போகும், எல்லா நாச மோசங்களும் கடந்து போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே பார்க்கிறோம், அந்த மரத்தை போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆக அதே போல் நம்முடைய வாழ்க்கை மதுரமாக தேவன் இந்த டிசம்பர் மாதத்தில் மாற்றுவார். மதுரமாக இருக்கும். அங்கே பார்க்கிறோம் 26ஆம் வசனத்தை, நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளையில் செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவை கை கொண்டார். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஆக உனக்கு எந்த வியாதி வரப்பட மாட்டேன். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தராக இருப்பேன். ஸோ மதுரமான வாழ்க்கையில் எந்த வியாதி வராது. அப்படி வராதபடிக்கு உன்னை காக்கிற பரிகாரி ஆகிய கர்த்தர் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற பரிகாரி ஆகிய கர்த்தர் இருக்கிறார். இந்த நாள்லேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். என் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். நீங்கள் அறிக்கையிடுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் பரிகாரியாக இருப்பார். இந்த மாதம் முழுவதும் இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சிலுவை மரமானது உங்களுடைய வாழ்க்கையில் மதுரமாக எல்லாவற்றையும் மாற்றும். இந்த மாதத்தில் கிறிஸ்து பிறந்த தினத்தை நினைவு கூறப் போகிறோம். அதை நினைவு கூறுகிற நேரத்தில் இந்த சிலுவையும் நாம் நினைவு கூற வேண்டும். எனக்காக அவர் அடித்து நொறுக்கப்பட்டு அந்த இடத்தை சிலுவர் அறைந்து ரத்தம் சிந்தி மறித்தார். ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கை அதனால் செழிப்போடு கூட இருக்கிறது. என் பாவங்களையெல்லாம் இயேசு சுமந்தப்படுகிறான். நான் மறுபடியும் என் பாவங்களை சுமக்க வேண்டியதில்லை, என் சாபங்களை நான் சுமக்க வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் மதுரமாக மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதம் நன்மையை தேவன் கொடுக்கிற மாதம். இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் இனிப்பாக மாற்றுகிற மாதம். இந்த மாதம் பரிகாரியாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற மாதமாக இருக்கிறார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். புறப்பட்டு ஏலிமுக்கு வராங்க. அந்த ஏலிமுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 அந்த இடத்துல பேரீச்ச மரங்களும் இருந்தது. வர லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்த இவங்களுக்கு கொடுத்தது என்ன பாருங்க, 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரம் இருக்குது. அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் சாப்பிடத்தக்கதான பேரீச்ச மரங்கள் அங்கே இருந்தது. அங்கே தண்ணீருக்கு கூடாரம் போட்டு எல்லாம் தங்கியிருக்கிறாங்க. உங்களையும் இந்த டிசம்பர் மாதம் ஏலிம் மாதம், இந்த மாதத்தினுடைய பேர் டிசம்பர், ஆனால் ஆவிக்குரிய பேர் ஏலிம்னு வச்சுக்கோங்க. இந்த ஏலிம் அண்டையில் தேவன் உங்களை போஷிக்கிறதற்காக 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் தேவன் கொடுத்திருக்கார். உங்களுக்கு நிறைய தேவை, உங்களுக்கு நிறைய சந்திக்கப்பட வேண்டிய காரியங்கள் எவ்வளோ இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தீமையும் நன்மையாக கர்த்தர் மாறப்படுவார். உங்களை இந்த மாதம் ஏலிம் என்னும் இந்த மாதத்துக்கு தேவன் உங்களை கொண்டாந்து இருக்கிறார். 12 நீரூற்றுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 70 பேரீச்ச மரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சத்தோடு நல்ல திடகாத்திரமாய் வாழ்வதற்கு தேவையான எல்லா வித மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தரங்கி உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த மாதத்தை ஏலிமின் மாதமாக மாற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து ரூத்தை குறித்து நாம் பார்க்குறோம். ரூத்தின் புத்தகத்தை பார்க்குறோம். அங்கே அந்த இடத்துல மோவாப் தேசத்துக்கு பஞ்சம் இஸ்ரேலில் உண்டானோன்னே மோவாப் தேசத்துக்கு நகோமி அவருடைய கணவர் பிள்ளைகளெல்லாம் போகிறாங்க. அப்படி போயிட்டு அங்கே இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர்கள் இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு இவள் தாழ்ந்து போய் வரா. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக, அவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில்
எல்லாவற்றிலும் வாழ்ந்தவர் இப்போ நகோமியோ என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் எல்லா மனசோகம் மனவேதனையோடு அந்த இடத்துல தளர்ந்து போய் வர்றாங்க. அவருடைய வாழ்க்கையில் அது மாறா. அவர்களே சொல்கிறார், அதற்கு அவள் என்னை நகோமி என்று நீங்கள் சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் அவளை ஆசீர்வாதமாய் வைத்திருந்தும் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை. அவள் இப்போ ஒருத்தியாக வரலைங்க. அவளை பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்ட பிற்பாடு ஒரு மருமக மட்டும் இவளோட வரா, ரூத்தும் இவளோட வரா. வரும்போது இவள் கொடுக்குற சாட்சி அவசரம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு ரூத் வரா. அவளே பின்வாங்கிற மாதிரி இந்த இடத்துல நகோமி பேசுவாள். என் தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறாள் என்று சொல்லுங்கன்னு சொல்கிறார். அதுக்கு அங்கே வசனம் சொல்லுகிறது, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டாராம். ஆண்டவராங்க இவ்வளோ சொன்னது, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். அந்த இடத்துல சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறாரு. நான் மன நொந்து போய் வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் இழந்து போய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே புலம்புகிறாள். அந்த இடத்துல நகோமி தேவன் எனக்கு சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி அந்த இடத்துல புலம்புகிறாள். 22ஆம் வசனத்தில் இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஆக வார்கோதுமை அறுப்பின் காலத்தில் இந்த பெத்லகேமுக்கு வராங்க. இவன் சொல்கிறா என் வாழ்க்கை கசப்பு. ஆனால் தேவன் இவளோட வாழ்க்கையில் தேவன் சந்தோஷத்தை மறுபடியும் கொடுக்கிறார் என்பதற்குரிய அடையாளத்தை பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள். ரூத் 4:13 முதல் 17 வசனங்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானார். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரேலிலே பிரபலமாக கடவது. ஆக ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சொல்கிறாங்களாம், என்ன சொல்கிறாங்க, நீ என்ன செய்கிற அந்த இடத்துல சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு உனக்கு கர்த்தர் தயவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலாம். உனக்கு அருமையான உன் மருமகள் அவனை பெற்றாலே. ரூத் ஒரு பிள்ளையை பெற்று அதை வளர்க்கிறவளாக இருந்தார். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இவருடைய வாழ்க்கை இவர் சொல்கிறார், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். நீ நிறைய பேர் நம்மளாக போய் சில பிரச்சனையில் மாட்டிக்கிறோம், நம்மளாக போய் சில பண பிரச்சனையில் மாட்டிக்கிறோம், சில தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், கர்த்தர் ஏன் தான் என்ன இப்படி சோதிக்கிறாரோ, ஏன் தான் ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் ஒரு பாடு கொடுக்குறாருன்னு தெரில, என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு பாடை நான் இதுவரை அனுபவிச்சதில் ரொம்ப கஷ்டப்படுறேன். இன்றைக்கும் கூட ஒரு சிலர் சொல்லுதுண்டு, எந்த தடவையும் இல்லாமல் இந்த வருஷம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் சாகப்போடு பயங்கரமாக போராட்டம் பயங்கரமாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் முதிர் வயதில் ஆதரிக்கிற செய்கிறவனும் உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவனுமாக இருப்பான். அதே போல் இந்த 12ஆவது மாதத்தில் தேவன் உங்களை ஆதரிக்கிற ஆட்களை தேவன் எழுப்புவார். கவலையே படாதீங்க. இந்த கடந்த மாதங்களிலே கடந்த வருஷங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் கசப்புகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அவனுக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவள் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். இவன் வழியில் தான் தாவீது வரான், இவன் வழியில் தான்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் பிறந்து வராரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தான் உங்கள் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உங்கள் உள்ளத்தில் பிறக்க போகிறாரு. இந்த மாதத்தில், இந்த வருஷம் கொண்டாடுற இந்த கிறிஸ்மஸில் உண்மையாகவே உங்கள் இருதயத்தில் அவர் பிறக்க போகிறார். உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கசப்புகளும், எல்லா கசப்பான காரியங்கள், நிகழ்வுகளும் இனிப்பாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் செய்வார். அதில் எந்தைக்கும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நம்மளை ஒரு நாள் விட்டு கொடுக்குற தேவன் அல்ல. தேவன் யோசேப்பை விட்டு கொடுக்கல. யோசேப்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான், விலங்கு போட்டு ஒடுக்குனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். மூன்றாவது நபரை பார்க்கிறோம். சாபம் ஆசீர்வாதமாக மாறுவது. 1 தீமை நன்மையாக மாறுவது, 2 கசப்பு இனிப்பாக மாறுவது, 3 சாபம் ஆசீர்வாதமாக மாறுவது. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினார் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பிலேயாமை கூட்டிகிட்டு வந்து, பாலாக் கூட்டிகிட்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் காட்டி, இவங்க எல்லாரையும் நீ சபியா, நீ யார் யாரை சபிக்கிறியோ அவங்கெல்லாம் சபிக்கப்பட்டு போவாங்க, அதனால் நீ வாயை திறந்து நீ சபி என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இவன் கூப்பிடுறான். அந்த இடத்துல என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தின் ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாயும் பலியிட்டேன் என்றான். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாக்கினால் இவ்விடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்று சொல்லி அவர் அங்கே சில வார்த்தைகளை சொல்கிறார். இந்த பிலேயாம் என்ன செஞ்சான்? ஒரு தீர்க்கதரிசி. இவனை கூப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது முதல்வர் ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர் சொல்கிறார், போகாத, அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ அவங்கள போய் சபிக்காதன்னு சொல்லி போயிட்ட பிற்பாடு திருப்பி வந்து அனுப்புகிறான். திருப்பி வந்தோன்னு என்ன செய்கிறான்? இவன் உடனே எப்போ அன்றைக்கே தான் சொல்லி அனுப்பினால, நீ புறப்பட்டு போ, கடவுளுக்கு அவங்கள சபிக்கிறதுல ஒரு இது கிடையாது, அவங்கள ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம், நீ திரும்பி போன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே அவன் அப்படி சொல்லலை. அதற்கு எதிர்மறையாக, இங்கே தங்கி இருங்க, நான் கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். இதுதாங்க நம்ம செய்கிற பெரிய தப்பு. எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து ஜெபித்து ஒரு தடவை செய்தால் தேவன் அடுத்தடுத்து மாற்றுகிறவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதை செய்வேன் என்று சொன்னார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அதை திரும்ப தேவன் மாற்றுகிறவர் அல்ல, மாற்றப் போகிறவரும் அல்ல. இங்கே பார்க்கிறோம், அப்பொழுது எல்லா காரியங்களிலும் அங்கே மாற்றத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடு கூட தன் சர்வாங்க தகன பலி என்று நின்று கொண்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? 8ஆம் வசனம், என்னாகமம் 23:8. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? ஸோ தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் பண்ணிட்டார். தேவன் உங்களை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த நிலையில் யார் உங்களை சபிக்க நினச்சாலும் அந்த சாபம் தங்காது. யார் உங்களை வெறுத்தாலும் அவர் உங்களை வெறுக்கலை. அவர் உங்களை நேசிக்கிறார். தன்னுடைய மகளாக உங்களை நேசிக்கிறார். 9ஆம் வசனத்தில் பாருங்கள், கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அந்த ஜனங்கள் எல்லாரோட இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் விசேஷ ஆசீர்வாதத்தோடு இருக்கும். மற்ற ஜனங்களை போல் ஏதோ 10ஓட 11 வாழ்ந்துட்டு போகிறவங்க இல்லை.
அவங்க தனித்து வாழ்கிற ஒரு ஜனம். அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கென்று ஒரு நிலை உண்டு. உங்களுக்கென்று நீங்கள் வித்தியாசமான ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதமானவர்களாக இருக்கிறீர்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீ எனக்கு என்ன செய்து? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீ அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் என் வாயில் அருளதே சொல்வது என் கடமை அல்லவா? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொல்கிறது தான் என் கடமை என்று சொல்லி அங்கே பதிலுக்கு பிலேயாம் சொல்லுகிறான். இவன் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ போகாதான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நம்ம மேலே கை வைக்காதபடிக்கு ஆண்டவர் முன்னாடியே எச்சரிப்பு எல்லோரும் கொடுத்துருக்காரு. மீறி உங்களை விட்ட வம்புழுக்கிறாங்களா, மீறி உங்களை வெறுக்கிறாங்களா, மீறி உங்களை சபிக்கிறாங்களா, கவலையே படாதீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த வருஷத்தில் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அவங்க அழுத்தணிக்கு நீங்கள் ஏற்மாறாக இருப்பீங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பினான். இப்போ வனாந்தரத்துக்கு நேராக முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களின்படிய பாளையம் இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இந்த பிலேயாம் மேல் தேவ ஆவி வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆசீர்வாதம் சாபமாக இருக்கிறது. சொல்கிறான் எப்படியா? தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ அழகானவன். இவன் தான் ராஜா கொடுக்குற பொண்ணுக்காகவும் இதுக்காகவும் ஆசைப்பட்டு இந்த இஸ்ரவேலை சபிக்க வந்தான். அவன் வாயில் சாபம் தொடங்குறதுக்கு முன்னாடி வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வாதமாக வர பண்ணினார். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குங்க. இங்கே 8ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஆக எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் உண்டு. அந்த மிருகத்தோட கொம்பில் ஒரு குத்து வாங்கினாலே அவன் பிழைக்கிறது கஷ்டம். ஆக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவன்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட வம்பு பண்ணால் அவன்கிட்ட மாட்டினா அவ்வளோதான். அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே இவர்கள் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் இறங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். யார் யாரெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரெல்லாம் நம்மளை சபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சாபம்லாம் அவங்களுக்கே வரும். 10ஆம் வசனம் பாருங்கள். அப்படி பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் மூண்டவனாகி கையோடு கைத்தட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன். இதோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசிரியக்கவே ஆசீர்வதித்தாய். ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ. ராஜா இப்போ சொல்கிறான், உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனமண்ணுவேன் என்றேன். நீ கனமடியாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான். இவன் சொல்கிறான், உன்னை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன், கர்த்தர் உன்னை கனம் பண்ண முடியாதபடி தடுத்து போட்டார். அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதைக்கு நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிற கர்த்தரையும் கட்டளையும் மீறக்கூடாது. நான் கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்விதமாய் பிலேயாம் சாபமான வார்த்தைகளை சொல்ல எத்தனிக்கும் பொழுது, உடன்பட்டு மற்றவர்களோடு உடன்பட்டு வரும் பொழுது
தேவன் அந்த இடத்துல ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாக மாற பண்ணியிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மாற்றங்களை காணுவீர்கள். இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தீமைகளும் கடந்து போயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு எதுவாக மாறி போயிருக்கும். கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணியிருக்கிறார். உங்களுடைய எல்லா கசப்புகளும் இனிப்பாக மாறும். இந்த மாதத்தில் எந்தெந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்தணும். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நான் கேட்ட செய்தியின்படி தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் இந்த 2025ஆம் வருடத்தை மாறுதலாய் ஆசீர்வாதமாக ஆண்டவரை நன்மையாக இனிப்பாக மாற பண்ண போகிற ஸ்தோத்திரம். இந்த வருடத்தை நல்லபடியாக நாங்கள் முடிய போகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரை இந்த மாதம் முழுவதும் எங்களோ கண்ணின் மணி போல காத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரை மொர்தெகாயை உயர்த்தின தேவன், எஸ்தர் ராஜகுமாரத்தை உயர்த்தின தேவன், எங்களை உயர்த்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நீர் உயர்த்துவீராக. யோசேப்பை போல இந்த 11 மாதங்கள் நாங்கள் நெருக்கப்பட்டோம். பண விஷயத்தினால, பற்பல காரியத்தினால, வியாதி பலவீனங்கள் சுகவீனங்களால் நாங்கள் இரும்புகளிலே ஒடுக்கப்பட்டது போல நாங்கள் ஒடுக்கப்பட்டோம். ஆனால் தேவரீர் எங்களை உயர்த்த போகிற ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாதத்தில் எங்கள் முதன்மையான இடத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்க போகிற ஸ்தோத்திரம். அதோடு கூட மாத்திரமில்லப்பா, இந்த மாதம் முழுவதும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களோடு கூட இருக்க போகிற ஸ்தோத்திரம். ஆண்டவரை செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் தேவன் நீர் சந்தோஷத்தை கட்டளையிடும்பா. அவருடைய வாழ்க்கை கசப்பல்ல, இனிப்பாக இருக்கட்டும். அதே போல் அவங்க வாழ்க்கையில் கர்த்தாவே சாபங்களையெல்லாம் ஆசீர்வாதமாக மாற பண்ணும். எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாக மாற பண்ணும். எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வருடத்தை நல்லபடியாக நம்முடைய பிள்ளைகள் முடிக்கத்தக்கதாக இருந்துச்சு. துதிக்க நம்ம இல்லாமல் எடுக்கிறோம். கர்த்தர் லட்சமி பெருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். சிவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய நம்முடைய அன்பும் பரிசுத்தமுடைய பாதுகாப்பும் ஐக்கியம் வழி நடத்த நம்முடைய வாழ்க்கையில் நன்மையையும், நம்முடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷத்தையும், நம்முடைய வாழ்க்கையில் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் தீமையிலிருந்து விடுவித்து, கசப்பிலிருந்து விடுவித்து, சாபத்திலிருந்து விடுவித்து, விடுதலையோடு இந்த மாதத்தை முடிய பண்ணுவார். புது வருடத்தில் புதிய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் உள்ளே நுழைவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.